ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நாமினேஷன் முடிவுகள் 12வது வாரத்துக்கு உண்டான நாமினேஷன் முடிவுகள் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அகைன் ஜெஃப்ரி காப்பாற்றப்பட்டிருக்கிறார், நாமினேஷனில் தப்பிச்சிருக்கார். அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அந்த நாமினேஷன் பார்த்தாவே உங்களுக்கே புரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் ஆரம்பிச்சது, அதில் ஜெஃப்ரி வின் பண்ணிட்டார். ஸோ அதனால் அவர் வந்துட்டு நாமினேஷன்ஸில் வரல. அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அது கேன்சல் ஆகிடுச்சின்னு சொன்னாங்களே ரயானுக்கு, அதை மறுபடியும் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ரயானும் இந்த நாமினேஷனுக்குள்ளே வரல. அதுக்கப்புறம் மீதி என்னென்ன இருக்குன்றது அந்த போய் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இன்னொரு காமெடி நடந்திருக்கு, இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா அகெயின் ஜாக்லின் நாமினேட்டட் ஃபார் 12th டைம். 12வது வாரத்துலேயும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாவிகளா, அந்த பொண்ணு என்னையா பாவம் பண்ணுச்சு? இப்படியா வாரம் அந்த பொண்ணை கத்தி மேலே உட்கார வைக்கிறது. வாரம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்து அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருது. முடியல அந்த பொண்ணுக்கு. இப்படியா போட்டு தாக்குவீங்க? ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் வந்து எல்லோரும் வச்சு செஞ்சுருப்பாங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு இப்படியாப்பா? எந்த பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரிலையும் இந்த மாதிரி நடக்கவே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 12 வாரம் நாமினேஷன்ஸில் வந்ததோ இல்லை 13வது வாரம் வந்தது தான் அதிகப்படியானது. பாவனி ரெட்டி தான் நினைக்கிறேன், அவங்க தான் வந்து 12 13 வந்திருக்காங்க. இவங்க இப்போ 12வது வாரமும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்க போகிறது போகிற போக்க பார்த்தா வரும் போல இருக்குது. தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு வரலாறு யாருமே படைச்சது கிடையாது. இது வரைக்கும் கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து 12 வாரமும் நாமினேஷன்ஸில் வந்தது ஒரே ஆள் இவங்க தான். ஆரி அவர்கள் கூட 11 வாட்டி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அசீம் கூட 11 வாட்டி வந்தார். பாவனி தான் அதிகப்படியாக இருந்தாங்க. இப்போ அதை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நம்மளோட ஜாக்லின் நல்லா சூப்பராக நிற்கிறாங்க. ஆனால் அதாவது கொடுமை என்னென்னா, இந்த ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணது இவங்க கிடையாது, உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ். அவ்வளவு அன்பு பாசத்தை வந்துட்டு பொழியிறாங்க நம்ம ஜாக்லின்லாம். பாவமாக இருக்குது அந்த பொண்ணை பார்த்தா. ஒரு வாரமாக நிம்மதியாக இருக்கணுங்கய்யா. என்னத்தை சொல்ல. சரி, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு காமெடி என்னென்னா, 12வது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக எப்பயுமே ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வாரத்துக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து எல்லாரும் நாமினேஷன்ஸில் கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு வாரத்துலேயும் இவங்க வந்துடுவாங்க. அப்போ 13 ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு ஃபினாலே வரைக்கும் வாரம் வந்துடுவாங்க போல இருக்குது. ஃபினாலே வாரத்தில் மொத்தமாக நாமினேஷன்ஸ் வருவாங்க. சரி, ஓகே, பார்ப்போம். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம ஜாக்லின் படைக்க போகிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாவமாக இருக்குது அந்த பொண்ணு. வாரம் வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸ் வந்தாவே ஒரு சில பேருக்கு அப்படியே வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அனுபவத்தை இப்படி கொடுத்துட்ருக்காங்க இந்த பொண்ணுக்கு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ஜாக்லினை பிடிக்குமா பிடிக்காதா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யார் யாருக்கு எவ்வளோ நாமினேஷன்ஸில் வந்திருக்காங்க? ஹையஸ்ட்டாக ஆரி பாவனி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் அவங்க தான் நினைக்கிறேன் ஹையஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இவங்க. ஸோ உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.